இன்றைக்கி ஒரு மூவி பார்த்தேங்க. ரொம்ப வந்துட்டு டச்சிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் அந்த படம் பார்த்தேன். எல்லோன்னு சொல்லிட்டு ஒரு படம். அது இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு டயலாக் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்க்கையோட அழகே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரையும் கஷ்டப்படுத்தாமல் குட்டி குட்டி தவறுகளோடு வாழ்கிறது தான் வந்துட்டு வாழ்க்கையோட உண்மையான அழகு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அந்த அப்பா கேரக்டர் வந்துட்டு சொல்லுவாங்க, நான் வந்துட்டு எனக்கு காசு அம்மாட்ட ஃபுல்லாக கொடுத்துருவேன், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு சுருட்டு குடிக்கிறதுக்கு பிடிக்கும், அந்த ஒரு சுருட்டை வந்துட்டு அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கி குடிப்பேன், அது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் எல்லார்கிட்டேயுமே இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். சுருட்டு குடிக்கிறதில்ல, வந்துட்டு நம்ம மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை சந்தோஷமாக செய்கிறதில்ல. அப்படி உங்கள் மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என் மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமாக என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்ரெஸ் தான் ஷாப்பிங் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, சுடிதார் வந்து நான் ரொம்ப போட்டு வளரலை. ஏன்னா நான் +2 முடித்தோடனே டீச்சர் ட்ரைனிங் போயிட்டதுனால புடவை, அதுக்கப்புறம் அப்படியே வேலைக்கு போனதுனால புடவைனே போனதுனால எனக்கு சுடிதார் மேலே எப்போயுமே வந்து ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அது நாளடைவில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, சுடிதார் புடவைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மேலேயே ரொம்ப வந்துட்டு ஈர்ப்பு அதிகமான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு குட்டி குட்டி சந்தோஷம் என்னோடது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்குறதுல தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். அது மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணாமல் உங்களோட குட்டி சந்தோஷம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வேறு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்காது.